பக்கம் இருக்குன்னா ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணோடனே ட்ரோன்கள் அங்கேருந்து ஜிபிஎஸ் மூலமாக லொக்கேஷன் தெரிஞ்சு போயிடும். அங்கே போன உடனே ட்ரோன்கள் ஒன்று மட்டும் போகாது, அது கூட 10 ட்ரோன்களையும் கூட்டிகிட்டு போகும். அந்த நேரத்தில் கண்டெய்னர் இருக்கிற மாதிரி கண்டெய்னர் வந்து போயிட்டுருக்கும். டிராஃபிக்கில் கலந்து குறுக்கு நெரிசலான டிராஃபிக்கில் கலந்து குறுக்கு சந்து, அதில் கூற முடியாத சந்துகள் அதிலெல்லாம் போகிறக்கு டைம் ஆகும். அதனால் ட்ரோன்களை பயன்படுத்துகிறோம். ட்ரோன்கள் அங்கே போன உடனே சம்பவ இடத்துக்கு ட்ரோன்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை தெளிக்குது. 5 ட்ரோன்கள் மட்டும் கார்பன் டை ஆக்சைடை தெளிக்கும். மீதி இருக்கிற 5 ட்ரோன்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ட்ரோனுக்கு கார்பன் டை ஆக்சைடு தீந்துருச்சுன்னா அதுக்கு குழாய்கள் மூலியமாக ஒரு ட்ரோனில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இன்னொரு ட்ரோனுக்கு கொடுக்கும். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் எவ்வளவு அந்த இடத்துல என்ன நிலைமையில் இருக்குங்கிறது ஜிபிஎஸ்ஸின் மூலமாக எங்கள் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிவிப்பாங்க. அதனால் அங்கே எந்த நிலவரம், எவ்வளோ உயர்ந்த பில்டிங், எவ்வளோ சேதமாயிருக்கு அப்படிங்கிறத ட்ரோன்கள் ஜிபிஎஸ் கருவி மூலமாக ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அதற்கு அந்த இடத்துல தீகளை முடிந்த அளவுக்கு ட்ரோன்கள் போராடி தீயை அணைக்கும். அந்த நேரத்தில் கண்டெய்னர் லாரி அங்கு சென்று மீட்பு குழு அங்கு இருக்கிற நபர்களை மீட்பு குழு மீட்டெடுத்து வரும். அது மட்டும் இல்லை, ட்ரோன்களை கண்ட்ரோலர் மூலியமாக ட்ரோன்கள் வந்து மீட்பு குழு மீட்டெடுத்து செல்லும். இதுதான் எங்கள் ஐடியா. இதனால் குறுக்கு நெரிசலான இதோட பயன்கள் என்னன்னா, ட்ரோனை பயன்படுத்துறதுனால வந்துட்டு விரைவான நேரத்தில் வந்து அது வந்து சம்பவ இடத்துக்கு போய் தீயை அணைக்கும். வண்டியை பயன்படுத்துறதுனால, தீயணைப்பு வந்து பயன்படுத்துறதுனால அது போறதுக்கு லேட் ஆகிறதுனால விபத்து வந்து பெரிதாயிடும். இதோட விளைவுகள் என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சுன்னா சப்போஸ் கண்டெய்னர் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணும்போது ஃபயர் இன்ஜின் வந்து போகிறதுக்கு லேட் ஆகும். அது மட்டும் இல்லை, சப்போஸ் ஒரு இடத்துல இதோட விளைவுகள் என்னன்னா, சப்போஸ் ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சுன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணும்போது கண்டெய்னர் அந்த ஃபயர் இன்ஜின் வந்து வரக்கு லேட் ஆகும். குறுக்கு நெரிசல், அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ஜாம்னால ரொம்ப டைம் ஆகும். அந்த நேரத்தில்